மூலிகை தேடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே! நம்ம மூலிகை தேடல்ல இன்னைக்கு அரிவாள் மணை பூண்டு, அரிவாள் மூக்கு பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலைய பார்க்க போறோங்க. இது பொதுவா எல்லா இடங்கள்லயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. சாலையோரங்கள் வளர்ந்திருக்கு. எல்லா இடங்கள்லயுமே செழிப்பா வளர்ந்திருக்கு. மழைக்காலங்கள்ல பார்த்துட்டோம்னா, நெறைய செடிகள் வளர்ந்திருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இது விதை மூலமா வந்து இந்த செடிகள் வந்து இனவிருத்தி ஆகுதுங்க. பொதுவா கா செம்மண் பூமியில பார்த்துட்டீங்கன்னா, அதிகமா இது வளர்ந்திருக்கு பார்த்துருப்பீங்க. நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கு. இந்த செடியோடைய வேர், விதை, இலை எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்குங்க இதுல. இந்த அரிவாள் மூக்கு பச்சிலை பார்த்துட்டோம்னாங்க, வெட்டு காயங்க, சிராய்ப்பு காயங்க, ஆயுதங்களால் ஏற்பட்ட காயங்கள வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. இந்த மாரி ஆயுதங்களால வந்து காயம் ஏற்படும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படும் இல்லங்க, அந்த ரத்தப்போக்க வந்து உடனடியா கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இலை வந்து பயன்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாம, பற்கள்ல வந்து பல் ஈறுகள்ல வந்து ரத்த கசிவு ஏற்படும் இல்லங்க, நம்ம பிரஷ் பண்றப்ப அந்த ரத்த கசிவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அரிவாள் மணி பூண்டுக்கு இருக்குங்க. நரம்பு தளர்ச்சியை போக்கி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க. சிறுநீர் பாதையை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உடல் எரிச்சல், தொண்டை எரிச்சல், தொண்டை வறட்சி இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனையான சொறி, சிரங்கு, புழுவெட்டு, படர் தாமரை இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அரிவாள் மணி பூண்டுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க, லேசான விஷப்பூச்சிகள் கடிகளுடைய அந்த விஷத்த வந்து முறிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குங்க. இந்த அரிவாள்மணி பூண்டோட இலைய வந்துங்க அரைச்சு வெட்டுக்காயோ, சிராய்ப்பு காயங்களுக்கெல்லாம் வந்துங்க மேல் பூச்சா பூசுனோம்னா, ரத்தம் உடனடியா நிக்குங்க. புண்களும் வந்து சீக்கிரமா ஆறிட்டு வருங்க. அது மட்டும் இல்லாமங்க, நம்ம பிரஷ் பண்ணும்போது, பல் விளக்கும்போது பார்த்துட்டோம்னா, வேப்பங்குச்சியிலயோ அல்லது பிரஷ்லயோ வந்து பல் விளக்கும்போது, அந்த பற்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, லேசான ரத்த கசிவு ஏற்படும் இல்லங்க, அதுக்கு வந்து இந்த இலைய வந்துங்க, நல்லா தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க, அந்த தண்ணி வந்து பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து நல்லா வாய கொப்பளிச்சு, பல் இடுக்குலலாம் அந்த தண்ணி படுற மாரி கொப்பளிச்சுட்டு வந்தோம்னாலே வந்துங்க, இந்த ரத்த கசிவு வந்து நிக்குங்க. அடுத்துங்க, இந்த விஷப்பூச்சி கடிக்குங்க. லேசான விஷப்பூச்சிகள்லாம் கடிக்கும் இல்லங்க, அந்த கடிக்கு வந்துங்க, இந்த அருவாள்மணை பூண்டோட இலையும், குப்பைமேனி இலையும் வந்துட்டுங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டுங்க, பூண்டு ஒரு 2 பல்லு அல்லது 3 பல்லு வச்சுட்டுங்க, மிளகு ஒரு 3, 4 மிளகு வச்சு அரைச்சுங்க, ஒரு சுண்டக்காய் அளவுலேங்க 2 வேலை வந்துட்டுங்க, உள்ளுக்கு குடுத்துட்டுங்க, அந்த கடிவாயில வச்சு அத கட்டுனோம்னா வந்துங்க, அந்த பூச்சிக்கடியினால ஏற்பட்ட அந்த விஷம் வந்து முறியுங்க. இத வந்துங்க வெட்டுக்காயங்களுக்கு வந்து இதை மேல் பூச்சா பூசலாங்க. அ இது இத வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிற டைம்ல வந்துங்க, உப்பு, புளி வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த படர் தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சை தொற்றுக்கு வந்துங்க, இந்த அரிவாள்மணி பூண்டோட இலையும், குப்பைமேனி இலையும் வந்துங்க சம அளவு எடுத்து அரைச்சுங்க, அந்த படர் தாமரை மேல பூசிட்டு வந்தோம்னா, நாளடைவுல அது சரியாயிருங்க. இந்த அரிவாள்மணி பூண்டு இலையோட வந்துங்க, மஞ்சள் சேர்த்து அரைச்சுங்க, சொறி, சிரங்கு மேல வந்து பூசிட்டு வந்தோம்னாங்க, அது சீக்கிரமா குணமாகுங்க. அடுத்ததுங்க, இந்த அரிவாள்மணை பூண்டோட இலையும், கிணற்று பாசான் இலைங்க. கிணற்று பாசான் இலைங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வெட்டுக்காய பூண்டு நம்ம தாத்தா செடின்னெல்லாம் சொல்லுவோமில்லங்க, அந்த இலையுமுங்க. நம்ம ஏற்கனவே அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உள்ள இருக்கு பாருங்க. வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லி. அந்த இலை 2யும் வந்து சம அளவு எடுத்து அரைச்சுங்க, புழுவெட்டு இருக்கிற இடத்துல வந்து பூசிட்டு வந்தோம்னா வந்துங்க, அந்த புழுவெட்டு சீக்கிரமா குணமாகுங்க. அடுத்ததுங்க, ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா, அதிகமா பேசி அல்லது உரத்த குரல்ல பேசி வந்துங்க, அந்த தொண்டை வறட்சி ஏற்படுமில்லங்க, தொண்டை வறட்சி, தொண்டை கம்மல் ஏற்படுமில்லங்க, அந்த மாரி பிரச்சனைக்கு வந்துங்க, இந்த இந்த செடியோட வேர வந்துங்க நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுட்டுங்க, அந்த பொடிய வந்துங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனை சரியாகுங்க. அடுத்ததுங்க, தொண்டை எரிச்சலுக்கு வந்துங்க, இதோட வேர எடுத்துங்க, சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிங்க, அது 1 லிட்டர் தண்ணீல போட்டு நல்லா சுண்ட காய்ச்சணுங்க. 1/4 லிட்டர் ஆகுற அளவுக்கு சுண்ட காய்ச்சிங்க, 10 மில்லி அளவு 2 வேளையுமே 7 நாள் குடிச்சிட்டு வந்தா சரியாகுங்க. அடுத்ததுங்க, இந்த அரிவாள்மணி பூண்டோட முழு செடிய எடுத்துங்க, நிழல்ல காய வச்சு, அதை வந்து பொடி செஞ்சுங்க, எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பொடி வந்து 10 கிராம் அளவுங்க, தண்ணீல போட்டு, ஒரு 100 மில்லி தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க. ஒரு 25 மில்லி ஆகுற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துட்டுங்க, காலையில மட்டும் இதை குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க. ரத்த ஓட்டம் அ சீராகுங்க. இந்த பொடியவே வந்துங்க, அ பசும்பால்ல கலந்துங்க, காலை உணவுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டு வந்தோம்னாங்க, நரம்பு தளர்ச்சி வந்து சரியாகுங்க. நரம்பு தளர்ச்சி சரியாகி ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. உடல் வலுப்பெறுங்க. அடுத்துங்க, இந்த அரிவாள்மணை பூண்டோடைய வேர், விதை 2யும் வந்துட்டுங்க 2:1 அப்படிங்கிற விகிதத்திலைங்க. அதாவது வேர் 2 பாகம், விதை 1 பாகம் அப்படிங்கிற அளவுல வந்துங்க கலந்து பொடி செஞ்சுங்க, நாட்டு சர்க்கரை கலந்து 3 வேளை சாப்பிட்டு வந்தோம்னாலே வந்துங்க, உடம்புல ஏற்படக்கூடிய எரிச்சல் வந்து குணமாகுங்க. வாரம் 1 முறை மட்டும் சாப்பிட்டா போதுங்க.
அது மட்டும் இல்லாமங்க இந்த செடியை வந்துங்க விவசாயிகள் வந்து இயற்கை உரமாக பயன்படுத்துவாங்க. இந்த நிலத்த உழுகுறதுக்கு முன்னே வந்து இந்த இலைய ஃபுல்லாக விவசாய நிலம் ஃபுல்லாக போட்டு விட்டு இந்த இலைய வந்து மக்குனதுக்கப்புறம் அதை வந்து விதைப்பாங்க. விதைச்சா வந்து அது நல்லா இயற்கை உரமாக இருக்குங்க. அந்த மண் நல்லா வளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அரிவாள்மனை பூண்ட பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.